100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 37. டிஎன்பிஎஸ்சி 2026ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குறதுக்கான நம்ம பயணத்துல இன்னைக்கு நாம இந்திய வரலாறுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தவிர்க்கவே முடியாத ஒரு அத்தியாயத்துக்குள்ள நுழைய போறோம். பாருங்க, தினமும் தொடர்ந்து படிக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் நான் சொல்றது ஒன்றுதான், இந்த கன்சிஸ்டன்சி, இந்த தொடர்ச்சி தான் நம்மளோட மிகப்பெரிய பலம். ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களுக்கு மத்தியில நம்மள முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறது இந்த டிசிப்ளின் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் டெல்லி சுல்தானியம். ஹிஸ்டரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னா கண்டிப்பா இந்த பகுதியிலேருந்து ஒரு கேள்வி இல்லாம இருக்கவே இருக்காது. ஆமா, டே 37. இந்த 37 நாட்களா தொடர்ந்து பயணம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அரசு அதிகாரியா மாறணும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நாம படிக்க போற இந்த பாடம் டெல்லி சுல்தானியம் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. வாங்க இந்த முக்கியமான பாடத்துக்குள்ள போகலாம். சரி, இந்த டெல்லி சுல்தானியம் பாடத்தை நம்ம ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. நீங்க குரூப் 1, குரூப் 2 இல்ல குரூப் 4 எந்த தேர்வுக்கு நீங்க தயாரானாலும் சரி, இந்த பகுதியிலிருந்து குறைந்தபட்சம் 1 அல்லது 2 கேள்விகள் உறுதியா வந்துரும். ஸ்கூல் புக்ல இந்த பாடம் இருந்தாலும் அதை நாம டிஎன்பிஎஸ்சி தேர்வு கண்ணோட்டத்துல, அதாவது கேள்விகள் எப்படி கேட்பாங்கங்கிற ஆங்கிள்ல புரிஞ்சுக்கணும். எந்த அரசர், அவங்களோட பங்களிப்பு என்னென்ன நிர்வாக சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அவங்களோட திட்டங்கள் வெற்றியா தோல்வியான பல கோணங்கள்ல கேள்விகள் வரும். அதனால இதை நம்ம தெளிவா படிச்சிட்டோம்னா உறுதியான மார்க்கை நம்ம கையில வச்சுக்கலாம். இவ்ளோ பெரிய பாடத்தை எப்படி படிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கலாம் இல்லையா? கவலையே படாதீங்க, நாம இதை ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர்ல வரிசையா பார்க்க போறோம். முதல்ல சுல்தானியத்தோட உருவாக்கம், அதாவது அடிமை வம்சம் பத்தி பார்ப்போம். அடுத்து கில்ஜி வம்சத்தோட ஆதிக்கம், அதுக்கப்புறம் துக்ளக் வம்சத்தோட அந்த சுவாரஸ்யமான திட்டங்கள், அதை தொடர்ந்து சுல்தானியத்தோட வீழ்ச்சியும் கடைசி வம்சங்களும். ரொம்ப முக்கியமா கடைசியில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கீ ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்க்க போறோம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். டெல்லி சுல்தானியத்தோட முதல் அத்தியாயம் அதுதான் மம்லுக் வம்சம். மம்லுக் இது ஒரு அரபு வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா அடிமைன்னு பொருள். இந்த வம்சத்தை ஆரம்பிச்சவங்களும் சரி, இதுல வந்த பல முக்கியமான சுல்தான்களும் சரி, அவங்க வாழ்க்கையோட தொடக்கத்துல அடிமைகளா இருந்து அப்புறம் தங்களோட திறமையால ஆட்சியாளங்கள நிலைக்கு உயர்ந்தவங்க. அதனாலதான் இதுக்கு அடிமை வம்சம், அதாவது ஸ்லேவ் டைனாஸ்டின்னு ஒரு பேர் வந்தது. இவங்க தான் இந்தியால இஸ்லாமிய ஆட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டவங்க. இந்த வம்சத்தோட முக்கியமான ஆட்சியாளர்களை இந்த டைம்லைன் மூலமா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, 1206ல குத்புதீன் ஐபக் ஆட்சியை தொடங்குறாரு. அவருக்கு பிறகு இல்துமிஷ் வராரு. இந்தியாவோட முதல் மற்றும் ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா சுல்தானா அடுத்து வராங்க. கடைசியா இந்த வம்சத்தோட மிக வலிமையான ஆட்சியாளர்னு சொல்லப்படுற கியாசுதீன் பால்பன். இந்த வரிசையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில கிரானோலாஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஆட்சியாளரா உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல குத்புதீன் ஐபக். இவர்தான் டெல்லி சுல்தானியத்தை நிறுவியவர், த ஃபவுண்டர் ஆஃப் த சல்தனட். டெல்லியில இருக்கிற அந்த பிரம்மாண்டமான குத்துப் மினார் இருக்கு இல்லையா, அதோட கட்டுமான பணிகளை தொடங்கி வச்சதே இவர்தான். ஆனா பாருங்க, அந்த வேலையை அவரால் பூர்த்தி பண்ண முடியல. அதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டார். சரி, இவருக்கு அப்புறம் யாரு வர்றா? இல்துமிஷ். இவரை தான் நாம சுல்தானியத்தோட உண்மையான ஒருங்கிணைப்பாளர், அதாவது ரியல் கன்சாலிடேட்டர்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, சிதறி கிடந்த பகுதிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வலிமையான பேரரசா மாத்தினது இவர்தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அந்த குத்துப் மினார் வேலையை கட்டி முடிச்சதும் இவர்தான். இது தேர்வுல திரும்ப திரும்ப வர்ற ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டுமல்ல, நிர்வாகத்துல தனக்கு உதவியா இருக்கணும்னு ஒரு 40 துருக்கிய பிரபுக்கள் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குறார். அதுக்கு பேரு சஹல்கானி, அல்லது நம்ம தமிழ்ல 40 த 40. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க திரையில பாக்குறீங்களே, இதுதான் அந்த குதுப் மினார். இதுல இருந்து அடிக்கடி வர கேள்வி இதுதான், குதுப் மினாரை கட்ட தொடங்கியவர் யார், கட்டி முடித்தவர் யார்? தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், தொடங்கினது குதுபுதீன் ஐபக், முடிச்சது இல்துமிஷ். இந்த ஒரு விஷயத்த மனசுல பதிய வச்சாலே போதும், ஒரு மார்க் நமக்கு உறுதியாகலாம். இதோட கட்டிடக்கலை, அதில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே வரலாற்றுல ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. அடுத்ததான் நாம பார்க்க போற 2 பேர் அப்படியே ஆப்போசிட் கேரக்டர்ஸ். ஒரு பக்கம் ரஷ்யா சுல்தானா, ரொம்ப திறமையான தைரியமான ஒரு ஆட்சியாளர். ஆனா அவங்க ஒரு பெண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பாவான இல்துமிஷ் உருவாக்கினாரே அந்த 40 குழு, அவங்களோட கடுமையான எதிர்ப்பை சந்திச்சாங்க. அவங்களால சுதந்திரமா ஆட்சி செய்யவே முடியல. இப்போ இன்னொரு பக்கம் வாங்க, கியாசுதீன் பால்பன். இவர் ஆட்சிக்கு வந்ததும் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? தனக்கு எதிரா இருந்த அந்த 40 குழுவோட அதிகாரத்தை சுத்தமா ஒழிச்சதுதான். சுல்தானோட அதிகாரத்தை உச்சத்துக்கு கொண்டு போக தெய்வீக உரிமை கோட்பாடு, அதாவது டிவைன் ரைட் தியரியை அறிமுகப்படுத்தினார். இதுபடி சுல்தான் என்பவர் கடவுளோட பிரதிநிதி. அவரை கேள்வி கேட்க இந்த உலகத்துல யாருக்குமே உரிமை இல்ல.
இது ஒரு மிக முக்கியமான பாலிசி. அடிமை வம்சத்துக்கு பிறகு டெல்லியில கில்ஜி வம்சம் ஆட்சிக்கு வருது. இவங்களோட காலம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவுதான், வெறும் 30 வருஷம்தான். ஆனா அந்த குறுகிய காலத்துல அவங்க செஞ்ச சாதனைகளும் கொண்டு வந்த சீர்திருத்தங்களும் ரொம்ப ரொம்ப பெருசு. குறிப்பா அலாவுதீன் கில்ஜி காலத்துல தான் சுல்தானியத்தோட எல்லைகள் தென்னிந்தியா வரைக்கும் விரிவடைஞ்சிச்சு. கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. ஆனா அவரை வீழ்த்திட்ட ஆட்சிக்கு வந்த அவரோட மருமகன் அலாவுதீன் கில்ஜி தான் இந்த வம்சத்தோட மிக சக்தி வாய்ந்த ஆட்சியாளர். மிலிட்ரியில பாத்தீங்கன்னா குஜராத், ரந்தம்பூர், அப்புறம் ரொம்ப புகழ்பெற்ற சித்தூர் முற்றுகை 1303 இது எல்லாமே முக்கியமான படையெடுப்புகள். அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் பல புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார். முதலாவது மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ், அதாவது சந்தை சீர்திருத்தம். அத்தியாவசிய பொருட்களோட விலையை ரொம்ப கடுமையா கட்டுப்படுத்தினார். 2வது ஒரு திறமையான உளவுத்துறைய எஸ்பியனாய்ட் சிஸ்டமா அமைத்தார். 3வது நிலவரிய பணமா வசூலிக்கிற முறைய கொண்டு வந்தார். இந்த ரீஃபார்ம்ஸ் எல்லாமே அரசுக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம கொடுத்துச்சு. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் தேர்வுக்கு ரொம்ப முக்கியம். கில்ஜிகளுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றவங்க தான் துக்ளக் வம்சம். டெல்லி சுல்தானியத்தை ஆண்ட வம்சங்கள்லே மிக நீண்ட காலம், கிட்டத்தட்ட 94 வருஷம் ஆட்சி செஞ்சது இவங்க தான். இந்த வம்சம் வரலாறுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஏன்னா இதுல வந்த முகமது பின் துக்ளக் தன்னோட அறிவார்ந்த ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டங்களால ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். முகமது பின் துக்ளக்கோட பல சோதனை முயற்சிகள்ல ரொம்ப முக்கியமானது இந்த அடையாள நாணய முறை, அதாவது டோக்கன் கரன்சி. அப்படின்னா என்ன? அந்த காலகட்டத்துல உலக அளவுல வெள்ளிக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டது. அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, வெள்ளி நாணயத்தோட மதிப்புக்கு சமமான செப்பு நாணயங்களை, காப்பர் காயின்ஸை அறிமுகப்படுத்தினார். ஐடியா நல்ல ஐடியா தான், ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. அந்த செப்பு நாணயங்களை யார் வேண்டுனாலும் ரொம்ப ஈஸியா போலியா தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதனால நாடு முழுக்க கள்ள நோட்டு மாதிரி கள்ள நாணயங்கள் பரவி அரசோட பொருளாதாரம் மொத்தமா சரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த அடையாள நாணயத்தோட ஒரு படம். பாக்குறதுக்கு ஒரு சாதாரண செப்பு நாணயம் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு வெள்ளி நாணயத்தோட மதிப்பை அவர் கொடுத்தார். ஆனா அந்த நாணயங்களை தயாரிக்கிற முழு கட்டுப்பாட்டையும் அரசாங்கம் தன்னோட கையில எடுக்காததுதான் மக்கள் அதை ஈஸியா போலியா உருவாக்குறதுக்கு வழி செஞ்சு இந்த திட்டத்தோட மிகப்பெரிய தோல்விக்கு காரணமா அமைஞ்சது. அடையாள நாணயம் மட்டும் கிடையாது, இன்னொரு பெரிய தோல்வி அடைஞ்ச திட்டம் தலைநகர டெல்லியில இருந்து தெற்கே தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு மாத்தினது. தென்னிந்தியாவையும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சு இந்த முடிவு எடுத்தார். ஆனா முறையான திட்டமிடல் இல்லாம டெல்லி மக்களை மொத்தமா தேவகிரிக்கு நடந்தே போக வச்சார். வழியிலேயே பாதி பேர் இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல அந்த திட்டம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மறுபடியும் எல்லாரையும் டெல்லிக்கே திரும்பி வர சொன்னார். இந்த 2 திட்டங்களுமே முறையான திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் இல்லாததால, புவர் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷனால படு தோல்வி அடைஞ்சு மக்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. இதனால ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இவரோட திட்டங்களை பத்தி திரும்ப திரும்ப கேள்வி வரும். வரலாற்று அறிஞர்கள் முகமது பின் துக்ளக்கை முரண்பாடுகளின் மொத்த உருவம், அதாவது அ மிக்ஸ்சர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் ஒரு பக்கம் மிகப்பெரிய அறிவாளி, பல மொழிகள் தெரிஞ்சவர். ஆனா இன்னொரு பக்கம் அவரோட திட்டங்கள் எல்லாமே பிராக்டிகலா இல்லாம இருந்துச்சு. அவருக்கு பிறகு வந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக் போர் செய்யறத விட்டுட்டு மக்கள் நலத்திட்டங்கள்ல அதிக கவனம் செலுத்தினாரு. கால்வாய்கள் கட்டுறது, புது நகரங்களை உருவாக்குறதுன்னு பல நல்ல விஷயங்களை செஞ்சார். துக்ளக் வம்சத்தோட வலிமையான ஆட்சியாளர்களுக்கு பிறகு வந்தவங்க ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. அதனால சுல்தானியம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்குச்சு. சரியா இந்த நேரத்துல நடந்த ஒரு வெளிநாட்டு படையெடுப்பு சுல்தானியத்தோட வீழ்ச்சிய இன்னும் வேகப்படுத்தியது. அதுதான் தைமூரோட படையெடுப்பு. இந்த ஒரு படையெடுப்பு டெல்லி சுல்தானியத்தோட முதுகெலும்பியே உடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். 1398ல தைமூர் டெல்லிய சூறையாடிட்டு போனதுக்கப்புறம் துக்ளக் வம்சம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்ததுதான் சையது வம்சம். இதை நிறுவியவர் கிசிர்கான். இவங்களுக்கு பிறகு லோடி வம்சம் ஆட்சிக்கு வந்தது. இதுதான் டெல்லி சுல்தானியத்தோட கடைசி வம்சம். இதை நிறுவியவர் பஹ்லுல் லோடி. இந்த வம்சத்தோட கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடிய 1526ல நடந்த முதல் பானிபட் போர்ல, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல பாபர் தோற்கடிச்சார். இந்த போரோட சுமார் 320 வருஷம் நீடிச்ச டெல்லி சுல்தானியத்தோட ஆட்சி முடிவுக்கு வந்து இந்தியால முகலாயர ஆட்சி தொடங்குச்சு. இந்த வருஷம் 1526 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். சரி, இவ்வளவு விஷயங்களை நாம படிச்சிட்டோம். இதை எப்படி தேர்வுக்காக ஞாபகம் வச்சுக்கிறது? படிச்சத எப்படி மார்க்கா மாத்துறது? இப்போ நாம பார்க்க போற இந்த பகுதி தான் ஆஸ்பிரன்ஸான உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க இத கவனமா பார்க்கலாம்.
மேட்ச் த ஃபாலோவிங், அதாவது பொறுத்துக்க மாதிரியான கேள்விகள் இந்த பாடத்திலிருந்து அதிகமா வரும். பாருங்க, குத்புதீன் ஐபெக் அடிமை வம்ச நிறுவனர், இல்துமிஷ் நாற்பதின்மர் குழு, பால்பன் தெய்வீக உரிமை கோட்பாடு, அலாவுதீன் கில்ஜி சந்தை சீர்திருத்தம், முகமது பின் துக்ளக் அடையாள நாணயம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சியாளரோட முக்கியமான பங்களிப்பை நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா பொறுத்துக்க கேள்விகள்ல முழு மதிப்பெண் வாங்கிடலாம். இந்த அட்டவணைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்தது கூற்று வகை கேள்விகள், அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இங்கதான் நம்மள பலரும் தப்பு பண்ணுவோம். உதாரணத்துக்கு, பால்பன் பிரபுக்களை கட்டுப்படுத்தினார் என்பதும் சரிதான், அலாவுதீன் கில்ஜி பிரபுக்களை கட்டுப்படுத்தினார் என்பதும் சரிதான். ஆனா அவங்க எப்படி கட்டுப்படுத்தினாங்கங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கு. பால்பன் 40 குழுவை ஒடுக்கி அதிகாரத்தை நிலைநாட்டினார். ஆனா அலாவுதீன் கில்ஜி சீர்திருத்தங்கள் மூலமா பிரபுக்களை கட்டுப்படுத்தினார். அதே போல முகமது பின் துக்ளக்கும் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கும் ஒரே வம்சம்தான். ஆனா முகமது பின் துக்ளக் புதுமையான ஆனா தோல்வியுற்ற சோதனைகள்ல ஈடுபட்டார். ஃபிரோஸ் ஷா துக்ளக் மக்கள் நல திட்டங்கள்ல கவனம் செலுத்தினாரு. இந்த சின்ன சின்ன வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூற்று வகை கேள்விகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். பாருங்க, இந்த பாடத்துல நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து டிஎன்பிஎஸ்சில திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளோட அடிப்படையில தயாரிக்கப்பட்ட ஒரு முழுமையான எக்ஸாம் ஓரியன்டட் பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கு. இந்த ஒரு டாபிக்கை முழுசா முடிக்க வெறும் 29 ரூபாய் மட்டும்தான். ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முக்கியமான தலைப்பை முழுமையா நீங்க படிச்சு முடிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் இது போல டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயனுள்ள பாடங்கள் உங்களுக்கு வரணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தீவிரமா படிக்கிற சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்மளோட மெம்பர்ஷிப்ல சேரலாம். அதுல உங்களுக்கு பிரத்யேகமான நோட்ஸ், ரிவிஷனுக்கு சப்போர்ட், வழிகாட்டுதல் எல்லாமே கிடைக்கும். டே 37 கம்ப்ளீட். நாம வெற்றிகரமா 37வது நாள முடிச்சிட்டோம். நாளைக்கு டே 38ல இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணினா டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் நம்ப தான். தொடர்ந்து படிங்க. நாளை சந்திப்போம்.